Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் வந்து அரியரே இல்லாமல் அதாவது 8th செமஸ்டர் வரைக்குமே நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு சூப்பரான கெரியர் அமைச்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் சப்போஸ் உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நம்ம சேனலோட டெலிகிராமில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. நாம் போடக்கூடிய வீடியோஸ் அதுக்கப்புறம் நிறையா மோட்டிவேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ என்னென்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்குறது, நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குற விஷயம் வாட்ஸ்அப்பில் இண்டிவிஜுவலாக சேட் பண்ணி கேட்குற விஷயம் என்ன சார், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சார், நான் எப்படியாவது மேக்ஸில் பாஸ் பண்ணிடணும் சார், மேக்ஸில் பாஸ் பண்ணிடணும் சார் அப்படின்னு சொல்லி நிறையா பசங்க கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்குறீங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. சரியா, மேக்ஸை பார்த்து தயவு செய்து நீங்கள் பயப்படாதீங்க. சரியா, அந்த பயம்தான் அந்த மேக்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து அதிகமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே அந்த விஷயத்தில் நம்ம தோல்வி அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தமாயிடும். அப்போ மேக்ஸ் தானே அப்படின்னு சொல்லி அதாவது 12th புக்கையும் 11th புக்கையும் கூடயே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ண வேணாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜினியரிங் மேக்ஸ் 1 பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. என்ன சார் நீங்கள் 12th புக்கு 11th புக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பேசிக்ஸை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணுப்பா. பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே, ஏன்னா நமக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது. சரியா, நமக்கு வந்து பிப்ரவரி மாதம் தான் நமக்கு வந்து எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் டைம் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோ எதுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கொஸ்டின் பேங்க். சரியா, கொஸ்டின் பேங்க்குன்னு சொல்லும் போது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. சரியா, அப்போ நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த சாப்டர் வைஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்கில் இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் கேட்கக்கூடிய 10 2 மார்க்கில் நீங்கள் ஒரு 8 2 மார்க்கோ இல்லை 9 2 மார்க்கோ இல்லை 10 2 மார்க்குமே நீங்கள் ரைட்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா அதுவே 20 மார்க் வந்துடும். மீதி அங்கிட்டு பாஸ் பண்ணுறதுக்குரிய மார்க்குக்கு ஒரு 2 நீங்கள் என்ன 16 மார்க் கொஸ்டினை கரெக்டாக எழுதினாவே போதுமானது. அப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 16 மார்க் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. பெரிய கொஸ்டினில் தான் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து போட்டு பார்க்குறீங்க. சரியா, அதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிவிட்டு 2 மார்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இப்போ இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ பார்ட் ஏல ஒரு 20 கொஸ்டின் இருக்குது யூனிட் 1ல். பார்ட் பியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். சரியா, நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணோம். அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் 16 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். சரியா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைரக்ட் 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து, ஏன்னா நமக்கு ஒரே ஒரு டைரக்ட் 16 மார்க் தான் இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து டைரக்ட் 16 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மொத்தம் ஒரு 9 கொஸ்டின் கொடுத்துருக்கோம் உங்களுக்காக. இந்த 9 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து டைரக்ட் 16 மார்க்கில் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து 100% இருக்குது. சரியா, அதனால் இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2ல் அதே மாதிரி யூனிட் 2ல் என்ன பண்ணியிருக்கோன்னா 2 மார்க் தனியாக. சரியா, இந்த யூனிட் 2வை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் நீங்கள் வந்து அதாவது 11th புக் இருக்குது பார்த்தீங்கன்னா, 11th புக்கில் இருக்கக்கூடிய 9th சாப்டர். சரியா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 12th புக்கில் இருக்கக்கூடிய 7th சாப்டர் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே இந்த சாப்டரை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். இது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கோ த்ரூ பண்ணிடலாம். சரியா, அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் பேங்க்கில் இங்கே பாருங்கள் ப்ராக்கெட்டில் இது எப்போ கேட்டாங்க, நவம்பர் 2018, ஏப்ரல் 2019 அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்லேயே உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். சரியா, அதனால் தயவுசெய்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா பயப்படாதீங்க. பயப்படாமல் நாம் சொன்ன மாதிரி 11th 12th புக்கை நீங்கள் கூடயே வச்சுட்டு இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 3rd யூனிட் இருக்குது பாருங்கள், இந்த 3rd யூனிட்லாம் நம்ம 12th புக்கில் இருக்கக்கூடிய 8th சாப்டர் இருக்குது பாருங்கள், அதுதான். அதனால் ரொம்ப ஈஸி தான். சரியா, அதே மாதிரி 4th யூனிட் 5th யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்னல் கால்குலஸ் வந்து நம்ம வந்து 12th புக்கில் இருக்கக்கூடிய அதாவது 9th சாப்டர் அதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் இன்னும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் நிறையா உங்களுக்காக கொடுப்போம். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ஸோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.